வணக்கம் மக்களை. மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் குட் நியூஸ் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அது என்ன குட் நியூஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்கும். தயவு செஞ்சு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா கொடுத்துட்டே வரும். எல்லா தகவலும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்பி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாமின் முதல் வாரத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு அது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றன. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாமின் முதல் வாரத்தில் விண்ணப்பம் செய்தவர்களுக்கு அது தொடர்பான பதில் கிடைக்கலாம். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பம் செய்தால் 45 நாட்களில் அதற்கான தீர்வு கிடைக்கும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமின் முதல் வாரத்தில் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இறுதியில் பதில் கிடைக்கும். அவர்கள் விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா, அவர்கள் தகுதி உள்ளவர்களா இல்லையா என்பது ஆகஸ்ட் மாத இறுதியில் தெரிய வரும். தொடக்கத்திலேயே விண்ணப்பம் செய்தவர்களுக்கு விரைவில் மகளிர் உரிமை தொகை தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவல் கிடைத்துள்ளது. ஆனால் இனி விண்ணப்பம் செய்பவர்கள் எல்லோரையும் சேர்த்து மொத்தமாக டிசம்பரில் இருந்து மகளிர் உரிமை தொகை புதிய பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்றும் தகவல் கிடைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள தகவலின்படி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட முகாம்களில் இதுவரை சுமார் 12.65 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டன. அந்த முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை கேட்டு 5.88 லட்சம் பெண்கள் விண்ணப்பம் செய்துள்ளனர். மனுக்கள் பெறப்பட்ட விவரங்கள் அனைத்தும் முறையாக பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்து உள்ளனர். பெறப்பட்ட மனுக்கள் மீதான நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்கள் மற்றும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் குறித்த தகவல்களை அரசு வெளியிட்டுள்ளது. அடுத்த 45 நாட்களுக்குள் இந்த திட்டத்தின் கீழ் மனுக்களுக்கு தீர்வு காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. மகளிருக்கான உரிமை தொகை திட்டத்திற்கு வரும் 5 ஆவணங்கள் சமர்ப்பிப்பதன் மூலம் எளிதாக விண்ணப்பிக்கலாம் என்று பொதுமக்கள் கருத்து தெரிவித்து உள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த முகாம்களில் மகளிருக்கான உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு வரும் 10 நிமிடங்களில் அனைத்து பணிகளும் முடித்து தரப்படுகின்றன. இது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த முகாம்களில் விண்ணப்பிக்க ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, கைபேசி எண் மற்றும் வங்கி கணக்கு பாஸ்புக் ஆகிய 5 ஆவணங்கள் போதுமானவை. இந்த ஆவணங்களை சமர்ப்பித்து எளிய முறையில் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். கூடுதலாக வேறு எந்த ஆவணமும் இதற்கு கேட்கப்படவே இல்லை. மகளிர் உரிமை தொகைக்கு தகுதியிருந்தும் கிடைக்கப்பெறாதவர்கள் தங்கள் பகுதியில் நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பிக்குமாறு முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தி உள்ளார். மேலும் தகுதியான அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்து உள்ளார். இந்த திட்டம் 15 முதல் அதாவது ஜூலை 15 முதல் தொடங்கப்பட்டு உள்ள நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இந்த ஒரு உறுதிமொழியினை அளித்து உள்ளார். அதேபோல கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுபவர்கள் திடீரென்று இறந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வோம். அதாவது தமிழ்நாடு அரசு இந்த உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1.14 கோடி பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி வருகிறது. இந்த தொகை அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்தியாவில் இந்த திட்டம் செயல்படுத்திய முதல் மாநிலம் என்பதுடன் அதிக பெண்களுக்கு தொடர்ச்சியாக மாதம் ரூபாய் 1000 கொடுக்கும் மாநிலமாகவும் தமிழ்நாடு உள்ளது. இப்போது இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. அதனால் இதுவரை உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளாக இல்லாத பெண்கள், அதாவது விடுபட்டவர்கள், புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள், அரசு கொடுத்திருக்கும் விதிமுறை தளர்வுகளினால் பயன்பெறும் பெண்கள் உள்ளிட்டோர் இப்போது இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செய்யலாம். ஆனால் ஒரு குடும்பத்தில் ஏற்கனவே உரிமை தொகை பெறும் பெண்கள் விண்ணப்பிக்க முடியாது. அதாவது
ஒரே ரேஷன் கார்டில் பெயர் இருக்கும் 2 பெண்கள் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கவே முடியாது. யாரேனும் ஒருவர் மட்டுமே இந்த திட்டத்தில் பயனாளிகளாக சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஒருவேளை உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கும் பெண் இறந்துவிட்டால் அந்த வீட்டில் தகுதியான மற்றொரு பெண் இருப்பின் அவர் விண்ணப்பம் செய்யலாம். திருமணமாகாமல் இருந்தால் கூட விண்ணப்பிக்கலாம். ஒரே கண்டிஷன், 21 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இறந்தவரின் இறப்புச் சான்றிதழை பெற்று தாலுகா அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு சென்று இறந்தவர் குறித்த விவரத்தையும் இறப்புச் சான்றிதழையும் கொடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளியாக இருப்பதை தெரிவிக்க வேண்டும். இதன் பிறகு அதிகாரிகள் அந்த பெண்ணின் பெயரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து நீக்கிவிடுவார்கள். பின்னர் ரேஷன் கார்டில் இருந்து அவரின் பெயரை நீக்க விண்ணப்பிக்க வேண்டும். இவை முடிந்த பிறகு அக்குடும்பத்தில் இருக்கும் தகுதியான பெண் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு புதிதாக விண்ணப்பிக்க வேண்டும். அதற்கு ரேஷன் கார்டு, மின் கட்டண ரசீது, வங்கி பாஸ்புக் ஆகியவற்றை கொடுக்க வேண்டும். உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு சென்றால் உடனே கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் பெற்று விண்ணப்பித்து விடலாம். ரேஷன் கார்டு பெயர் நீக்கம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து பெயர் நீக்கம் ஆகியவற்றையும் இந்த முகாமில் செய்து கொள்ளலாம். இறந்தவர்கள் விவரம் அரசு குடும்பத்தினர் தெரியப்படுத்தாவிட்டாலும் மாதாந்திர ஆய்வில் இறந்தவர்களை அரசு கணக்கெடுத்து அவர்களின் பெயரை இந்த திட்டத்திலிருந்து நீக்கிவிடும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளி லிஸ்டில் மற்றும் ரேஷன் கார்டில் இறந்தவர்களின் பெயரை நீக்கினால் மட்டுமே அக்குடும்பத்தில் உள்ள தகுதியான மற்றொரு பெண் இந்த திட்டத்திற்கு கீழ் விண்ணப்பிக்க முடியும் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றன. அதேபோல உரிமை தொகை திட்டத்தில் தகுதி இருந்தும் விண்ணப்பம் செய்ய முடியவில்லை என கூறி வந்த பெண்களுக்காகவே அரசு இந்த ஒரு முகாமை அமைத்துள்ளது. இதன்படி கடந்த 15ஆம் தேதி முதல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. இந்த விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களுக்குள் முடிவு எடுக்கப்பட்டு விண்ணப்பதாரர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா இல்லையா என்பது தெரிந்துவிடும். மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் செய்வதற்கு என்னென்ன தகுதிகள் வரையறுக்கப்பட்டுள்ளன, என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். அதாவது ரேஷன் அட்டை அடிப்படையில் தான் குடும்ப தலைவி என்பவர் தேர்வு செய்யப்படுகிறார். ரேஷன் கார்டில் குடும்ப தலைவியாக இருப்பவர் அல்லது குடும்ப தலைவராக இருப்பவரின் மனைவி விண்ணப்பம் செய்யலாம். இவர் 21 வயது நிரம்பிய மகளிராக இருக்க வேண்டும். ஏற்கனவே குடும்பத்தில் எவரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுபவராக இருக்கக்கூடாது. குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு இருக்க வேண்டும். அதேபோல 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டுக்கும் குறைவான மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களைச் சேர்ந்த தலைவிகளும் தாராளமாக விண்ணப்பம் செய்யலாம். மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம், பராமரிப்பு உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம், அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரிய முதியோர் ஓய்வூதியம், இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள், ஆதரவற்ற அல்லது கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் 50 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் நபர்களை தவிர்த்து அக்குடும்பத்தில் மற்ற தகுதியான பெண்கள் விண்ணப்பம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதேபோல யாரெல்லாம் இந்த ஒரு திட்டத்தில் விண்ணப்பிக்க கூடாது என்றால், குடும்பத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்கள் இருந்தால் அந்த குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை கிடைக்காது. குடும்ப உறுப்பினர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்கக்கூடாது. சொந்த பயன்பாட்டிற்கு 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கக்கூடாது. ஆனால் அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்கள் விண்ணப்பம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. என்னென்ன ஆவணங்கள் தேவை என்றால், அதாவது முதலில் சொன்ன தகுதிகளை பூர்த்தி செய்யும் பெண்கள் உங்கள் பகுதியில் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு சென்று விண்ணப்பத்தை வாங்கி சமர்ப்பிக்கலாம். முகாமிற்கு செல்லக்கூடிய பெண்கள் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் மின்கட்டண ரசீது ஆகியவற்றை கொண்டு செல்ல வேண்டும். முகாமில் விண்ணப்பம் வழங்கப்படும். அந்த விண்ணப்பத்தை அங்கேயே பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம். 45 நாட்களில் உங்களுக்கு பணம் கிடைக்குமா இல்லையா என்பதும் தெரிந்துவிடும். பொதுமக்கள் தங்கள் மாவட்டத்தில் தங்கள் பகுதியில் எந்தெந்த இடங்களில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்கின்றன என்பதை எளிமையாக அறிந்து கொள்வதற்கு அரசு பிரத்யேக
இணையதளத்தையும் வழங்கி இருக்கிறது. அதாவது இந்த இணையதளத்திற்கு சென்று தங்களுடைய மாவட்டம் மற்றும் தேதி ஆகியவற்றை உள்ளீடு செய்தால் மக்கள் தங்கள் பகுதியில் எங்கெல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.